காரணம் பொறுக்காது. டேய் இருட்டில் சாப்பிடாதடா. சாப்பாடு வேணுமா? சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் கொட்டுமா? வானிலை அறிவிப்பு. கனமழை இன்னும் நீடிக்கும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மனுஷனும் கிடைக்கும். பண்ணி சீட் எடு முதல்ல. எல்லா பீஸும் உனக்கு தான். எப்படியும் 38 கறி நீ தான் தின்ன போற. அது கரெக்டு தான். வேலை செய்ய முடியா? சாப்பிட்றதுக்கு வந்துடுவாங்கல்ல. எல்லாரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா இருந்தாலே போதும். அதே எனக்கு சந்தோஷம். ஒரு நேரம் மழை விடாம பெஞ்சிட்டு இருக்கு. என்ன காஃபி குறைஞ்சிருக்கு? கையில இருந்த காசெல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ அரிசியும் தீர்ந்து போச்சு. மழை வேற விடாம அடிச்சிட்டு இருக்கு. என்ன பண்றது? சாப்பிட்டு ஏதோ ஒத்துக்கலையாடா? என்னாச்சுன்னு? வீட்டுல இருக்கிற கடைசி காசு. பார்த்துக்கலாம். மழை இப்போதைக்கு விடாது. வெண்ணி கொண்டு வா. மச்சான் முதல்ல அந்த மாத்திரை எடுத்து கொடுறா அவனுக்கு. மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிங்க. எல்லாம் சரியாகும். பார்த்து மாத்திரை முதல் போடுறான். மாப்பிள தண்ணி கொடுமா. மாத்திரை போட்டு என்ன பண்றா? சரியா போயிடும். இன்னைக்கு யார்கிட்ட போய் அரிசி வாங்குறது? ஒரு வாரமா அண்ணன் தண்ணி இல்லாம படுத்த படுக்கையா இருக்கே. என்ன பண்றது? அண்ணே இந்த அண்ணே சாப்பிடுங்க. கொஞ்சோட வாங்கி சாப்பிடுங்கண்ணே. குடிடா, நல்லா உடம்பு சரியாகும். குடிங்கண்ணே. கஞ்சி தானே அண்ணே. எது கொடுத்தாலும் வாந்தி வருதுன்னு ஒரு வாய் கூட குடிக்க மாட்டேங்கிறாரு. சின்னம்மாக்கு போனாவது பண்ணுங்கண்ணே. லைன் கிடைக்கலம்மா. இன்னொரு கிளாஸ் ஊத்தி கொடுங்க. சமைச்சு 4 நாள் ஆச்சுக்கா. என்னம்மா பண்ண சொல்ற? பணம் ஏதாவது? உனக்கு தெரியாதா அஞ்சல, வேலைக்கு போய் 10 நாள் ஆச்சு. நாங்களே பிள்ளை குட்டியை வச்சுட்டு கஷ்டப்படுறோம். கொஞ்சம் அரிசியாவது. நீ வந்து கேட்டுட்ட, நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கோம். எங்க கிட்ட வந்து கேட்குறியே. வெளியே கேட்டுக்கலாம்ல. என்ன புள்ளமா நீ போய் கஞ்சிச்சு ரொம்ப கொடுப்போம். நன்றிக்கா. மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். போயிட்டு வரேன்க்கா. பாத்து போமா. ஏண்டி நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம் ஐயா. ச்சே, இந்த மழை வேற எப்போ விடும்னு தெரியலையே. இந்த நேரத்தில் என்னடா மேஸ்திரி ஊட்ட போட்டு போய் தொலைஞ்சா? புரியடா எல்லாருக்கும் மலைக்கோள் நம்பி வந்தா இவனையும் காணும். என்ன பண்ணுறது? சரி நீ சினிமாவுக்கு போடுறான், நான் வேலைக்கு போகிறேன். சார்ஜ் வேற போடாமல் சொல்லிருக்காங்கன்னு தெரியலையா? சுத்தம் கம்மியாக தான் இருக்கு. ఈ నంబర్ని ప్రస్తుతం చేరుకోండి. దయచేసి తర్వాత ప్రయత్నించండి. இவங்க லைன் வேற கிடைக்கலையா? என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. எல்லா விஷயத்துலையும் தைரியமாக இருக்கும். வாழ்க்கையில் முதல் முறையாக பயம் வருது. ఈ నంబర్ని ప్రస్తుతం చేరుకోండి. దయచేసి తర్వాత ప్రయత్నించండి.